அவளை வச்சு இப்படி கூட செய்ய முடியுமா? ரொம்பவே அருமையான ஆரோக்கியமான ரெசிபி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை ஃபுட். இந்த ரெசிபியை நான் எப்படி செய்கிறேன் நீங்களே பாருங்கள் வாங்க. இந்த ரெசிபி செய்கிறதுக்காக நான் சிகப்பு அவல் எடுத்திருக்கேங்க. கெட்டி அவல் தான் எடுத்திருக்கேன். சிகப்பு அவல் உடம்புக்கு ரொம்பவே நல்லது, அதனால் நான் அதை எடுத்திருக்கிறேன். 250 கிராம் அளவுள்ள கப்பில் ஒரு கப்பு எடுத்திருக்கேன். இதை நம்ம வேற ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். பவுலுக்கு மாற்றிட்டு இதில் நம்ம தண்ணி ஊற்றிட்டு 2 தடவை நம்ம இதை அலசி எடுத்துக்கலாம். ஏன்னா இதில் நிறைய அழுக்கு இருக்கும். நமக்கு அலசும் போதே தெரியும் பாருங்கள், மேலே அப்படியே மிதந்துட்டு நிற்கும். இந்த தண்ணியை வடிச்சிட்டு இன்னொரு தடவை நான் அலசிட்டு உங்களுக்கு காட்டுறேன். நான் 2 தடவை அலசிட்டு தண்ணி வடித்து எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. நான் சிகப்பு கெட்டி அவல் பயன்படுத்துகிறேன். நீங்கள் எந்த அவல் வேணும்னாலும் பயன்படுத்தலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இந்த அப்படியே அவல் முழுகிற அளவுக்கு நம்ம ஊற்ற போகிறோம். இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அப்படியே லெவல் பண்ணி விட்டுடுங்க. இந்த அவல் எல்லாமே தண்ணியில் நல்லா முழுகணும். இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் பேன் வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடாகட்டும். 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு. கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பையும் ஒரு பரட்டி விட்டுடலாம். 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூனில் பாதி எடுத்திருக்கேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூள். நான் பச்சை மிளகாய் சேர்க்கறதுனால வரமிளகாய் சேர்க்கலை. சப்போஸ் நீங்கள் பச்சை மிளகாய் சேர்க்கலைன்னா வரமிளகாயை 2 மிளகாய் எடுத்துகிட்டு 3-4 கிள்ளிட்டு சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் பொன்னிறமாக அப்படியே பொரிஞ்சு வரட்டும். நாம் சேர்த்த கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. பருப்பும் பாருங்கள் நல்லா பொன்னிறமாக செவந்து வருது. நான் 2 பச்சை மிளகாயை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்தாற் போல் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்துட்டு ஒரு பரட்டிக்கலாம். கூடவே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தேங்காய் துருவல் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு ஒரு பரட்டிக்கலாம். நீங்கள் விருப்பம் இருந்தால் வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். நான் வெங்காயம் சேர்க்கலை. வெங்காயம் சேர்க்குறது பிடிக்கும்னா நீங்கள் தேங்காய் துருவல் சேர்க்கறதுக்கு முன்னாடி பச்சை மிளகாய் சேர்க்கும் பொழுதே வெங்காயம் சேர்த்துட்டு ஒரு 30 செகண்ட் வதக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தேங்காய் துருவல் சேருங்க. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். கடைசியாக பார்த்தீங்கன்னா துருவன கேரட் இருக்குது, அதை போட்டு ஒரு பரட்டிக்கலாம். இதெல்லாம் நம்ம வதக்கணுன்ட்டு அவசியம் கிடையாது. கேரட்டை நம்ம பச்சையாக கூட சேர்க்கலாம். நம்ம வதக்கல் செய்கிறதுனால எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பரட்டிடும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கேரட் துருவல் போட்டுட்டு நல்லா பரட்டி விட்டாச்சுங்க. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தான் கேரட் துருவல் போட்டேன். கேரட் மட்டும்தான் போகணுன்றல, உங்களுக்கு எந்த வெஜிடபிள்ஸ் பிடிக்குமோ அது எல்லாமே நீங்கள் துருவியோ இல்லைனா பொடியாக நறுக்கியோ கூட சேர்த்துக்கலாம். இது இப்போ நல்லா சூடு ஆறட்டும். அவல் ஊற வச்சு 10 நிமிஷம் ஆகிடுச்சுங்க. அந்த தண்ணி எல்லாத்தையுமே உறிஞ்சி நல்லா ஊறி இருக்குது. ஆனால் இந்த அவல் பார்த்திங்கன்னா நம்ம கைகளால் பிசைஞ்சோம்னா ஒன்று சேர்ந்து வராது. கொஞ்சம் இறுக்கமாக தான் இருக்கும் இந்த அவல், ஏன்னா கெட்டி அவல். இதே நீங்கள் மெலிஸ் அவல் பயன்படுத்துகிறீங்கன்னா அது கையிலேயே நம்ம பிசைஞ்சு விட்டுடலாம். இதை நான் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு பல்ஸில் நம்ம ஒரு 2 தடவை வச்சு எடுத்துக்கலாம். நான் மாற்றி விட்டுக்கிறேன். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம், அந்த ஈரப்பதமே போதும். ஊற வச்ச அவல் எல்லாத்தையும் நான் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டேங்க. ஒரு 2 தடவை இல்லை 3 தடவை நம்ம பல்ஸ் வச்சு எடுத்துக்கலாம். பல்ஸில் 3 இல்லை 4 தடவை நீங்கள் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணாலே போதுங்க. இந்த மாதிரி நமக்கு 1-2 அரைப்பட்டு கிடைக்கும். எக்ஸ்ட்ரா எதுவும் நம்ம தண்ணி சேர்க்க வேண்டாம். அவலில் ஊற வச்ச அந்த ஈரப்பதம் போதும். அவல்லே பார்த்தீங்கன்னா மிச்சம் ஒரு 1 டீஸ்பூன் அளவு தண்ணி மீதம் இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்து நீங்கள் பல்ஸில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம வதக்கி வச்ச பொருள் எல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்க்குறேன். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கு தகுந்தாற் போல் நீங்கள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி தழை அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ கைகளை வச்சு நல்லா பிசைஞ்சுக்கணும். ஈரப்பதம் குறைவாக இருந்தால் நீங்கள் தண்ணி தெளிச்சிக்கலாம். ஈரப்பதம் அதிகமாகிடக்கூடாது. அதனால் அவல் ஊற வைக்கும்போது நீங்கள் கவனமாக ஊற வைக்கணும். நல்லா கலந்ததுக்கப்புறமா இதிலேருந்து கொஞ்சமாக எடுத்துகிட்டு உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் பிடிச்சிக்கலாம். பிடி கொடுக்கட்ட மாதிரி கூட நீங்கள் அழுத்தம் பிடிச்சிக்கலாம். இல்லை இந்த மாதிரி அப்படியே ஓவல் ஷேப்பில் கூட நம்ம பிடிச்சிக்கலாம். நான் இந்த மாதிரி ஓவல் ஷேப்பில் தான் பிடிச்சிருக்கிறேன். இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம பிடிச்சிக்கலாம். எல்லாத்தையுமே நான் இந்த மாதிரி பிடிச்சி எடுத்துட்டேங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 11 பீஸ் நமக்கு வந்திருக்கு. இது மட்டும் ஒன்று பெருசாக இருக்கேன்னு கேட்பீங்க. இது கடைசியாக பிடிச்சது. இருக்கிறது எல்லாத்தையும் சேர்த்து பிடிச்சிட்டேன். இப்போ இதை நம்ம ஆவியில் வேக வைக்க போகிறோம். ஸ்டவ்வில் இட்லி பாத்திரம் வச்சுருக்கேன். 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நாம் இட்லி தட்டை வச்சுக்கலாம். நான் எண்ணெய் எதுவுமே தடவலைங்க, அப்படியே தான் வேக விடுறேன். நாம் சிகப்பு அவலில் செஞ்சதுனால இந்த நிறத்தில் தான் இருக்கும். இதே நீங்கள் வெள்ளை அவலில் செஞ்சிங்கன்னா வெண்மை நிறத்தில் இருக்கும். நாம் பிடிச்சி வச்சது எல்லாத்தையுமே நான் இட்லி தட்டில் வச்சுட்டேன். மூடி போட்டு விட்டுடலாம். ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு 10 நிமிஷம் வேக விட்டுடுங்க. இதே நீங்கள் மெலிஸ் அவலில் செய்கிறீங்கன்னா ஒரு 7 நிமிஷம் வேக விட்டாலே போதும்.
10 நிமிஷம் வேக விட்டுட்டு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேங்க. மூடியை ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள் நல்லாவே வெந்திருக்கு. அந்த அவல் வந்து கொஞ்சம் அங்கங்கே தெரிய ஆரம்பிக்கும். நான் இப்போ ஸ்பூன் வச்சு உங்களுக்காக எடுத்து காட்டுறேன். இந்த மாதிரி பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், அவலை வச்சு அருமையான கொழுக்கட்டை நாம் தயார் பண்ணிட்டோம். இப்போ எல்லாத்தையும் பிளேட்டுக்கு மாற்றிட்டேன். எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். பார்க்கும் பொழுது அப்படியே எடுத்து சாப்பிடணும் போல் இருக்குது. இந்த கொழுக்கட்டைக்கு பார்த்திங்கன்னா நம்ம சைடிஷ் எதுவுமே தேவை கிடையாது. நீங்கள் விருப்பப்பட்டால் வீட்டில் இருக்கக்கூடிய சட்னி சாம்பார் வச்சு கூட சாப்பிட்லாம். ஏன்னா இதுக்கு தேவையான உப்பு காரம் எல்லாமே நம்ம சேர்த்துருக்குறோம். ஒவ்வொரு கொழுக்கட்டையுமே நல்லா வெந்து வந்திருக்குதுங்க. சூப்பராக இருக்குது, சாஃப்டாகவும் இருக்குது. நான் உங்களுக்கு புட்டு காட்டுறேன் பாருங்கள். சும்மா லைட்டாக தான் நான் பண்ணுறேன். இவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இதிலேருந்து கொஞ்சமாக எடுத்து நான் சாப்பிட்டு காட்டுறேன். ரொம்ப சாஃப்டாக இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. நாம் சேர்த்து 1/2 டீஸ்பூன் உப்பே நமக்கு கரெக்டாக இருக்குது. எக்ஸ்ட்ரா எதுவுமே சேர்க்க வேண்டாம். அதே மாதிரி அந்த பச்சை மிளகாய் காரமே போதுமானது. பச்சை மிளகாய் பிடிக்காதவங்க வரமிளகாய் பயன்படுத்திக்கலாம் நான் சொல்லியிருப்பேன். அவளை வச்சு ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபி நம்ம செஞ்சுருக்கோங்க. அதுவும் சிகப்பு அவல் பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாக கொடுக்கும், உடல் பலத்தையும் நமக்கு கூட்டி கொடுக்கும். இந்த மாதிரி பலவிதமான நன்மைகள் சிகப்பு அரிசியில் இருக்குது. அந்த சிகப்பு அரிசி நெல்லை வச்சு தான் இந்த அவலை ரெடி பண்ணுவாங்க. சிகப்பு அவல் பார்த்திங்கன்னா கெட்டியாக இருக்கும். அதனால தான் நான் வந்து மிக்சி ஜாரில் போட்டு பல்ஸில் வச்சு எடுத்தேன். இதே நீங்கள் வெள்ளை அவல் பயன்படுத்துகிறதா இருந்தால் நீங்கள் மிக்சி ஜாரை பயன்படுத்த வேண்டாம், கையிலேயே பிசைஞ்சிட்டு நம்ம செஞ்சுக்கலாம். ஆனால் வெள்ளை அவலை விட சிகப்பு அவல் தான் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. குழந்தைங்களுக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் நம்ம செஞ்சு கொடுக்கலாம், நைட்டு டின்னருக்கும் செஞ்சு கொடுக்கலாம். இல்லை ஈவினிங் டைமில் பசிக்குதுன்னு கேட்டாங்கன்னா சட்டுன்னு நம்ம செஞ்சிடலாங்க. அவளை ஊற வச்சுட்டு அது ஊற நேரத்துக்குள்ளே நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். உடனே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை காய்ஸ். பை.